24 மணி நேரத்துக்கு முன்னாடி தடை செய்றீங்க. 24 மணி நேரத்தில் மதுபான ஆலைகளுக்கு மீண்டும் அதை ஒழுங்குபடுத்தி விற்பனைக்கு மீண்டும் அனுமதிச்சிருக்கீங்க. அப்ப என்ன இப்ப நீங்க திமுகவை விட அதிமுகவை விட முந்தைய ஆட்சியின் சீர்கேடுகளிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்ன விஜய் ஒரு மாற்றத்தை கூட கொண்டு வராமல் ஏற்கனவே இருந்து சீர்கெட்டு இருந்த நிர்வாகத்தை மீண்டும் சீர்கெடுத்துகிற வாய்ப்பை தான் இந்த ஜோசப் விஜய் அரசு பார்க்கிறோம். ஆகவே இனிமேலாவது விழித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு, தமிழ் வெற்றி கழக அரசு, ஜோசப் விஜய் சட்டம் ஒழுங்கிலையும் அண்டை மாநிலங்களில் பச்சை தமிழர்கள் 3 பேர் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறதெல்லாம் நீ உடனடியாக கர்நாடக அரசை அல்லது நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இங்கே வழக்கு பதிவு செய்யணும். இங்க வழக்கு பதிவு செய்து அந்த வனத்துறையினர் கைது செய்யணும். அந்த இறந்து போன தமிழர்களுக்கு அரசு வேலை கொடுக்க. உங்க கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்து கூட்டத்துக்கு வந்து நெரிசல் இருந்தா அரசு வேலை உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போய் உறுதி அறிக்க ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்கல்ல. இந்த 3 தமிழர்களுக்கு உடனடியாக அரசு குடும்பத்தினுடைய அரசு வேலை கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு கிட்ட இழப்பீட்டை வாங்கி இழப்பீடு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கல்லூரி போதை பழக்கத்தில் இன்னைக்கு தனுசும் அமுதன் இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை தரணும். 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும். அது நீங்க கல்லூரி நிர்வாகத்துக்கு அரசு கொடுக்குமான்னு தெரியும். யாராவது ஒருத்தர் கட்டாயமா அதில் கொடுக்கணும். இவைகளெல்லாம் குறித்து தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சியும் பிரதான எதிர்கட்சிகளும் மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். 8 கோடி தமிழர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிற இயக்கங்கள் தான் நாங்க. 24 மணி நேரமும் பதவிகளையோ அல்லது எந்த தனித்த அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்க்காத மக்களோடு மக்களாக இருந்து 24 மணி நேரமும் இயங்குகிற தலைவர் பெருமக்கள் தான் நாங்க. பல்வேறு